மகள், இந்த 2 கல்லையும் சுத்தி 8 போடணும். காலை மட்டும் தரையில ஊனவே கூடாது, சரியா? அப்படி ஓட்டினாதான் லைசென்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அவ வண்டியவே சரியா ஓட்ட கத்துக்கல, அதுக்குள்ள 8 வர போடணுமா? இது பாரு, நான் ஓட்டும் போது எதையாவது பேசி டிஸ்டர்ப் பண்ணாத. சரிமா, நீ ஓட்டு. மகள், நான் உன் பின்னால சப்போர்ட்டா உட்காந்துக்கிறேன். நீ காலை மட்டும் ஊனாம 8 போடு. ஸ்லோவா போனா போதும். டேய் மச்சான், அங்க பாருடா, ஒருத்தர் 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து 8 போட கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா மச்சான், ரெண்டும் செம்மையா இருக்க. இவனுக்கெல்லாம் எப்படிதான் மாட்டுதோ தெரியலடா. அப்படிதான் அப்படிதான், மெதுவா மெதுவா சொல்லி கொடு. செம்மையா கலாய்க்கிறடா. வாவ், சூப்பர்மா. சூப்பர்மா, நல்லாவே 8 போடுற. மகள், அவனுங்க யாரோ பொறுக்கி பசங்க, நீ அவனுங்களை கண்டுக்காத. நீ பேசாம வண்டி ஓட்டு, நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலாம். போ. ஓட்டுத பாரு. ஏய், சூப்பர் மகள், சூப்பரா ஓட்டுறடி நீ. அப்படியே ஓட்டு. நைஸ் மகள், நீ கரெக்டா ஓட்டிட்ட. இதே மாதிரி 2 நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும், கண்டிப்பா லைசென்ஸ் வாங்கிடலாம். ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஒண்ணு பின்னாடி உட்காந்து உரசிக்கிட்டே செம்மையா வண்டி ஓட்ட கத்து கொடுக்குறியே. நீ கில்லாடி ப்ரோ, சூப்பர். மதி, நீ வா. இல்ல ஆதி, நான் இன்னொரு நாளைக்கு கத்துக்கிறேன். நம்ம போலாம் வாங்க. ஏ மதி, அவனுங்க கிண்டல் பண்றாங்கன்னு தயங்குறியா? எங்க போனாலும் யாராவது 2 பேர் இப்படி இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக நீ வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு லைசென்ஸ் வாங்காம இருப்பியா? மதி, நீ வா மதி, 2 ரவுண்ட் ஓட்டி பழகு, அதுக்கப்புறம் போலாம். இல்ல ஆதி, வேண்டாம். ஏய் வாடி, போய் கூட்டிட்டு வா மகள். நீ வான்னு சொல்றேன்ல. வா. போ. இல்ல வா மதி. போன்னு சொல்றேன், போ. மச்சான், அடுத்து இந்த பொண்ணுடா. உட்காரு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆதி ஓட்டிடலாம்ல? உட்காரு. ஓகேவா? நான் பின்னாடி உட்காரவா? பயமா இருக்கு நீ ஆதி. ஓட்டு. பாருடி. அட, போ. அப்படின்னா 2 பேரும் லைசென்ஸ் இல்லாத பாத்தீங்களா? நல்ல வசதியா போச்சு. ஹலோ, எதுக்கு இப்படி கலாட்டா பண்றீங்க? அட, கோவப்படாம ஓட்டுமா. மதி, அவனுங்கிட்ட வாய் கொடுக்காத, அப்புறம் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நீ பாட்டுக்கு வண்டி ஓட்டு. சூப்பர்மா, சூப்பர். அவ்வளவுதான். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான்மா, சூப்பர். பார்த்து பார்த்து, பொறுமையா பொறுமையா திருப்பு, பொறுமையா திருப்பு. ஸ்லோவா. பச்சைக்காரன்டா. அதான் ஒரே நேரத்துல 2 பேரை ஓட்டுறான். டேய், என்னடா சொன்ன? மகள், ஏ மகள், சொல்றா, என்னடா சொன்ன? ஏய், உண்மையை சொன்னா எதுக்குமா கோபப்படுற? செல்லாம், அவனுக்கு 8 போட கத்து கொடுக்க தெரியல. நீ வா, உனக்கு ஒரே நிமிஷத்துல கத்து தரேன். ஏமா, நான் வேணா உனக்கு 9 போட கத்து தரவா? நான் வேணா 10 போட கத்து தரவா? டேய், கொஞ்சம் விட்றா. மகள் நீ. ஐயோ, ஏய் மகள். மகள். ஏய், ஏய், விட்றா. ஆதி, ஆதி. ஏய், கையறா. பாடுறா. மகள், இவனை தண்ணி பாம்பு நினைச்சா சார பாம்பா சீர்றா. என்ன ப்ரோ, நீ மட்டும் 8 போட சொல்லி தெரியா? நாங்களும் கொஞ்ச நேரம் சொல்லி கொடுக்குறோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஓரமா போய் நின்னு வேடிக்கை மட்டும் பாரு ப்ரோ. ஆதி, வேண்டாம் ஆதி. சொன்னா கேளு ஆதி, வேண்டாம்.
சீக்கிரம் வண்டி போலாம். சீக்கிரம் போடா. வாடா. சீக்கிரம் போ. ஆதி, நீ கை காட்டு. ஐயோ, ரத்தம் வருது. என்ன ஆதி, ஒரு டாக்டரா இருந்துட்டு விடு. இப்படி பொறுக்கி பசங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா? பாரு, இப்போ கையவே கிழிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னேன். பின் என்ன மதி, ஏன் முன்னாலே மகிழினி கையை பிடிச்சு எடுக்கிறான்? அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதான் அவன் கையை உடைச்சேன். என்ன மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அவனை இங்கே கொண்டு போட்டு இருந்திருப்பேன். ஆதி, நீ எனக்காக சண்டை போட்டது எனக்கு பெருமையா இருக்கு. ஏண்டி, அவன் கையில காயம் இருக்கு, உனக்காக இவன் சண்டை போட்டது பெருமையா இருக்கா? லவ் பண்ண இப்படிதான் தோணும் போல இருக்கு. ரொம்ப வலிக்குதா? வலி இப்ப பறந்து போயிடுச்சு. என்ன நடந்தாலும் கடைசியா இதுதான் நடக்குது. அன்னைக்கு உனக்காக என் கையில பட்ட காயம் கொஞ்ச நாள் ஆறிடுச்சு. ஆனா இன்னும் அந்த தழும்பு மறையவே இல்லை. அது நம்ம காதலுக்கு சாட்சியா நான் இருக்கிற காலம் வரைக்கும் என்னோடவே இருக்கும். அன்னைக்கு கத்தியால காயம் பட்டதும் நீ பதறி போய் உன் துப்பட்டாவை கிழிச்சு எனக்கு கட்டு போட்டு விட்ட. ஆனா இன்னைக்கு நீயே என் மனசை குத்தி காயப்படுத்துறியே. இந்த காயம் எப்படி ஆறும்? சொல்லு மகள், நீ எப்படி ஆறும்? அன்னைக்கு எனக்கு வலிக்கல, ஆனா இன்னைக்கு எனக்கு வலிக்குதுடி. ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு எப்படி நம்ம காதல தூக்கி எறிகிற தைரியம் வந்தது? சொல்லு சொல்லு மகிழினி.